வணக்கம். சிவபெருமான் ஒரு அரக்கனின் தலை மீது தனது வலது காலை வைத்து மிதிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபஸ்மாரம். அதாவது முயலகன். அவன் ஒரு அரக்கன். அவன் தன்னுடைய செருக்க நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் இந்த உலகத்திலே பலமானவன்னு நினைக்கிறதுக்காக, தாருகாவனத்தில திருப்பராய்த்துறை என்னும் இடத்தில 48,000 ரிஷிகள் மற்றும் அவர்களின் மனைவிமார்களை கொண்டு ஒரு வேள்வி யாகம் நடத்தினான். அதிலிருந்து வர சக்தியை பெற்று நாம தான் இந்த உலகத்திலே பலமானவர்கள் ஆணவத்தோடு இருந்தான். அவருடைய ஆணவத்தை அழிக்க எண்ணிய சிவபெருமான் பிச்சாடனர் வேடமணி தான் உன் முன் தோன்றினார். அப்பையும் அவரையும் அழிக்க எண்ணிய அந்த 48,000 ரிஷிகள் ஆபிசார வேள்வி நடத்தினாங்க. அதிலிருந்து வந்த புகையில் மான் மற்றும் மழுக்களை கையில் ஏந்தி கொண்ட சிவபெருமான் புலி மற்றும் யானையின் தோள்களை அணிந்து கொண்டு அந்த முயலகன் தலையில் காலை வைத்து வலது காலை வைத்து அவனுடைய செருக்க போக்குனார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவன் ஒருவனை ஆணவத்தோடு இருந்தால் இறைவன் அடைய முடியாது. என்றைக்கும் ஆணவன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனை நாடினால் அனைத்தும் கிடைக்கும்ன்றது தான் இதனுடைய முழு விளக்கம். நன்றி, வணக்கம்.